பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாயிருந்து நம்முடைய கால் எனக்கு அநேக கண்ணிகளிலே சிக்கி கொள்ளுகிறத பார்க்கணும். சிலர் கடன் என்கிற கண்ணியில் சிக்குவாங்க. இப்படி பலவிதமான இந்த மாதிரி சூழ்நிலைகள் அகப்பட்டு அதை மீள முடியாதபடிக்கு அதிலிருந்து விடுபட முடியாதபடிக்கு தவிக்கிற நிலையை பூமியில் நம்ம பார்க்குறோம். சிலர் இப்படி ஆசையினால் சரியா பணத்தை இப்படி முதலீடு பண்ணி டெபாசிட் பண்ணி அதிக வட்டி வரும், இப்படி இந்த மாதிரி பல விதங்களில் இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கொண்டு ஏமாற்றப்பட்டு தங்களுடைய பொருளை இழந்து போய் இப்படிலாம் வேதனையோடு இருக்கிற ஒரு நிலையை இந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருந்தால் உங்கள் கால் எந்த கண்ணிலும் சிக்காது, அழகாக போயிட்டே இருப்பீங்க. கண்ணியில் சிக்கினா வேதனை தான், வேதனை. நேகர் வேதனையோடு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பார்க்குறோம், வேதனை கண்ணியில் அகப்பட்டு வேதனையோடு இருக்க பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் சொல்லி கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளும் அகப்படாதபடிக்கு அவர் உங்களை காப்பார். எந்த ஒரு கண்ணிக்குள்ளும் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் உங்களை காப்பார். அவர் உங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு உங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த கண்ணிலையும் சிக்காதபடி உங்களை காத்துக்கொள்வார். ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இப்பொழுது வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இயேசப்பா, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பான் எழுதியிருக்கிறது ஐயா. இன்னைக்கு அநேகரை பார்க்கிறோம் ஐயா, பலவிதமான கண்ணிகளுக்குள் அகப்பட்டு வேதனையோடு இருக்கிறத பார்க்கிற ஐயா. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நாமே சோதரப்பா நீர் காப்பாற்றுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கால்கள் எந்த கண்ணிலும் சிக்கி கொள்ளாதபடி அதற்கு விலக்கி நீர் காத்துக்கொள்ள வல்லமெழுது அப்படியே நீர் காத்து நடத்துவீராக. ஒருவேளை ஏசாப்பா இதப்படிப்பட்ட கண்ணிகளுக்குள் அகப்பட்டு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் அதிலிருந்து பிள்ளைகளை விடுவித்து நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இப்படி வல்லமை இறங்கட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்படும். சில அன்பு காயனங்கள் உண்மை துடிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.